இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏன் கூடி வந்திருக்கோம்னா, நம்ம ஆர்சிஎம்ல வந்து நம்ம வருமானம் பண்ணணும். ஆர்சிஎம் பண்ணுவோம் இல்லையா? ஆர்சிஎம் வந்து தெரிஞ்சு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாமல் இருக்கவங்க சில பேர் இருப்பாங்க. தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு இதோட மகத்துவம் என்ன எல்லாமே தெரியும், நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாமல் இருக்கிறவங்க சிலவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவனுக்கும் உள்ள ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்து அது சதமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னா, நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு மாதத்தை நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஃபேமிலி பேஸாக இருக்கும், எல்லாருமே ஃபேமிலி இருக்குது இல்லையா? அப்போ வந்து எல்லாருமே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு நம்ம காசு தேவைப்படுது. அப்போ காசு வந்து எப்படி எந்த காசு கைக்கு வருது அப்படின்னாக்கா, அந்த வருமானம் வந்து நமக்கு வந்து செலவுலாம் மாறுதா, அது மீறி வந்து நமக்கு வந்து அது மறுபடியும் ஒரு வருமானமாக கொடுக்குதா, நமக்கு வந்து ஒரு சேமிப்பை கொடுக்குதா அப்படிங்கிற ரொம்ப மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு வருமானம் வந்ததுன்னு சொன்னால் நமக்கு என்னென்ன அதில் வந்து என்ன மாதிரியான செலவுகள் அப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது குழந்தைங்களுக்கு கல்வி இல்லைங்களா? அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எஜுகேஷன் வந்து மஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தோம்னா முன்னால் பார்த்தோம்னா குழந்தைங்களை வந்து படிக்கவே அனுப்ப வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்மளோட குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மெட்ரிக்கில் சிபிஎஸ்சியில் இந்த மாதிரியான இதில் வந்து சேர்க்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அது காசு கொடுத்து கவலைப்படுறது, அதுக்கு அதிகப்படியான வந்து குழந்தைங்க கல்விக்கு பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வாகனம். இப்போ வந்து எல்லாருக்கும் வெஹிக்கிள் தேவைப்படுது இல்லையா? அப்போ முன்னே வந்து என்ன பண்ணுறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிருந்தோம். ஒரு இடத்துக்கு போனால் பஸ்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஓன் வெஹிக்கிள் இருக்குது. ஏன் ஓன் வெஹிக்கிள் வேணும், நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகுது இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு வந்து இப்போ எல்லாமே இப்போ நம்ம ஓடிட்டு இருக்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பேஸ்டாக ஓடிட்டுருக்கோம். இப்போ வந்து 8 மணி நேரம் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, மீதி இருக்க நேரத்தில் இன்னும் பார்ட் டைமில் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு வந்து அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக வாகனம் தேவைப்படுது. அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, வாகனம் வாங்குறாங்க. அதுக்கு வந்து எப்படி வாங்குறாங்கன்னா இஎம்ஐ வாங்குறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஸோ வந்து அதுக்கும் நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து காசு வந்து செலவழிக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கடன். இப்போ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து கடன் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக கடன் வந்து காசு செய்யுது. எல்லாத்துக்குமே வந்து கடன் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து எல்லாருமே கடன் இருக்குது. என்ன ஏன் கடன் இருக்குன்னு சொன்னால், வருமானத்தை மீறிய செலவு இல்லைங்களா? வருமானத்தை மீறி நமக்கு செலவாகுது அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வந்து கடன் போய் மாட்டிக்கிறோம். அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா வீடு. ஸோ வந்து என்ன பண்ணுறோம்னா, எல்லாத்துக்குமே வந்து சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னாக்கா, லேண்ட் ரேட் வந்து இருக்க வருஷத்துக்கு அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய அந்த வீடோடைய அந்த கட்டுமான செலவுகளும் அதிகமாகிட்டே போகுது. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து என்னன்னு சொன்னால், நாளுக்கு நாள் அப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம வீடு கட்டிக்கலாம், 3 வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கலாம் சொன்னாலும், நம்ம சேவிங்ஸ் பண்ணி வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான அதுக்கான கட்டுமான செலவுகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன இமீடியட்டாக நம்ம வீடு கட்டணும், நம்ம லோன் போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன கடன் ஆகுது. அப்புறம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கே நமக்கு என்ன சொன்னால், நமக்கு வந்து காசு வந்து அதி முக்கியமாக தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற விஷயம் என்ன சொன்னால், இதுக்கெல்லாம் காசு தேவைப்படுது. அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், நம்ம வந்து இப்போ இதில் ஒருத்தர் பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு எந்த வழியில் போகிறோன்னு தெரியாமல் இருக்கார் இல்லைங்களா? ஸோ வந்து பெரும்பாலானோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறோம். பட் வந்து அது நம்மளோட வாழ்க்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியும். என்ன ரீசன் கேட்டால், இப்போ நம்ம முன்னே பார்த்தபடி நம்மளோட வருமானத்தோட செலவு வந்து அதிகமாகுது. அப்போ வந்து என்ன ஆகுது, அப்போ வந்து இவருக்கு எந்த வழியில் போகிறதில்ல, எப்படி காசு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், ஆனால் எந்த வழியில் போகிறதில்ல. இப்போ பல வகையான ரோடுகள் வந்து பிரியுது, இப்போ பல வகையான டேரக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து இவர் என்ன சூஸ் பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறாரு. ஆனால் சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் சேர விஷயம் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இப்படி தான் நம்மளோட பெருமானோட லைஃப் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சொன்னால், கைத்தமாக நடந்துட்டுருக்காரு, கோட் ஷூட் போட்டிருக்காரு, ஆள் பார்த்தா கொஞ்சம் தெளிவான ஆள் தான் இருக்கிறாரு, ஆனால் கைத்தமாக நடந்துட்டுருக்காரு. ஸோ வந்து இதுதான் நம்மளோட வாழ்க்கை வந்து நான் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, கைத்தமாக நடக்கிற மாதிரி. அதாவது இந்த பக்கம் இந்த பேலன்ஸ் பண்ணி போனால் மட்டும்தான் நம்ம அந்த ரீச் ஆக முடியும். கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆனாலும் நம்ம கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த வருமானத்துக்கு அந்த செலவுகள் அதிகமாக அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது, கீழே ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வருமானத்தோட செலவுகள் அதிகமாகக்கூடாது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும். அது ஆசியம் ஏன் செய்ய வேண்டும்னு சில ஸ்லைட்ஸ் இருக்குது, அடுத்து பார்க்கலாம். அதோட இவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. ஏன் டென்ஷனாக இருக்கிறாருன்னா, இவர் முன்னாடி லேப்டாப் இருக்குது, ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் போகும்போது அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக டென்ஷன் இல்லாமல் ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ வந்து எல்லாருமே எல்லா விதமான ஜாப்லேயும் டென்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்,
பரவாயில்ல, அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வந்து நல்லா ரிச்சாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோணும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து ஜாபுக்கு போகிற எல்லாத்தோட நிலைமை தான். ஸோ நம்ம வேலைக்கு போகிறோம், வேறு ட்ரெடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு மன அழுத்தம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்தாகணும் ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அது ஒரு மன அழுத்தம் அதிகமாகி நிறைய பேர் சூசைட் அளவு கூட போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா வேலைகள் எல்லா இடத்துலையும் வந்து மன அழுத்தங்கள் இருக்கிறது இருக்குது. ஸோ அடுத்தபடி பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கை வந்து ஒருத்தர் வந்து ஆப்ரேட் பண்ணுது இல்லையா, இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில். இப்போ வந்து வேலைக்கு போகும்போது என்ன சொன்னால் நம்மளோட பாஸ், அதான் ஜஸ்ட் ஓபே பாஸ், ஜாபுங்கிறது என்ன, ஜஸ்ட் ஓபே பாஸ், நம்மளோட பாஸுக்கு வந்து அப்படியே கீழ்படுகிறோம், அவங்க சொல்கிற டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நடந்துருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கைப்பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம நடத்தி காட்டணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துருக்கு. இப்படி தான் நம்ம லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அடுத்தபடி பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு காயின் இருக்குது, அதில் வந்து கோல்டு காயின் இருக்குது, அதில் வந்து ஒரு சின்ன பகுதியில் வந்து ஒரு லேடி நின்றுருக்காங்க, ஒரு பெரிய பகுதியில் வந்து ஒரு ஆண் நின்றுருக்காரு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு பெரும்பான்மையான பணம் வந்து யார்கிட்ட இருக்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு குறுகிய பணம் மட்டுமே வந்து சிலர்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் பாட்டா. அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இத்தனை பேர் சேர்ந்து வந்து ஏர்ன் பண்ணுற காசை விட ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்து கொஞ்சம் பேர் பணக்காரன் தான் இருக்காங்க, ஆனால் அவங்ககிட்ட அதிகப்படியான காசு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் சொன்னால் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம பெரிய பணக்காரங்களாம் நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க சொன்னால் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து நான் ஜாபுக்கு போகிற பீப்புள் வந்து சீக்கிரமாக வந்து முன்னேறமாக இருக்கும், லைஃப்பில் முன்னேறமாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. அதிகப்படியாக அவங்களுக்கு வேணுங்கிற தேவையில் மட்டும் சந்திப்பாங்க தவிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வந்து அவங்ககிட்ட இருக்காது. பட் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்கிட்ட பணம் இருக்கும். ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ வந்து நம்ம ஆர்சி மேன் பண்ணணும், எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில விளக்கங்கள் வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரெண்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், ஜாபுக்கு போனோம்னா நமக்கு வந்து பெருசாக ஒரு ஏர்னிங் கிடைக்காது, அதனால் நம்மளோட ஜாப் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது நமக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன் சொன்னால் ஒன்று ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், இன்னொன்று நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா. இது வந்து பார்க்குறோம் அப்துல் கலாமையாக பார்க்குறோம். அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருனாக்கா 21st செஞ்சுரியில் நெட்வொர்க் மார்க்கெட்டை தான் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அப்போ அவரை வந்து பிலீவ் பண்ணுற விஷயமா என்ன சொன்னால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்து இதை வந்து யார்கிட்டயே போய் சொன்னால் நம்புவாங்களா? இப்போ வந்து நீங்கள் வாங்க நெட்வொர்க் எம்எல்எம் பண்ணுங்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. என்ன ரீசன் சொன்னால் நிறைய ஃப்ராட் கம்பெனிஸ் இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு, அதனால் யாரும் நம்புறதில்லை. ஓகேங்களா. இப்போ வந்து இதே ஃபாரினில் பொறுத்தளவுக்கு இதுவே வந்து ஃபுல் டைம் பண்ணுறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ரொம்ப அவங்களே போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. என்ன ரீசன் கேட்டால் அதுக்கான விழிப்புணர்வு அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது பேங்கிங்லாம் இருந்துச்சு, பேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. பேங்க்கில் வந்து காசு போடுறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. ஒரு பேங்க்கில் போய் காசு போடும்போது என்ன கேட்பாங்க, இந்த பேங்க் வந்து சேஃபான பேங்கா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணாங்க. ஒரு ஈஸியாக போய் ஒரு இடத்துல பேங்க் காசு வந்து போட மாட்டாங்க. காசு வந்து யார்கிட்ட இருக்கும், நம்மகிட்ட இருக்கும், பேங்க் கிட்ட இருக்காது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாமே போயிட்டு பேங்க்கை நாடி போகிறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அக்கௌண்ட் இல்லாத யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்குமா? யாரும் கை தூக்கணுமா? அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கவங்க பேங்க்கில் யாருமே கிடையாது. அப்போ வந்து எல்லாருமே, ஆனால் முன்ன காலத்தில் இப்படி இதுக்கு வந்து தலைகளாக இருக்கும். யாருமே அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டாங்க, யார்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. ஓகேங்களா. யார்ட்டையும் பேங்க்கில் வந்து காசு போட நம்ப மாட்டாங்க. ஆனால் அப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பேங்க் நாட்டு போய் ஏன்னா அதான் சேஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் இல்லைங்களா. அப்போ வந்து இதுதான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு புரிதல் இல்லைனாலும் பின்னால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லி வாண்டடாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் எல்லா இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து இந்தியாவில் இதுக்கான விழிப்புணர்வு இன்னுமே கிடைக்கல. இது வந்து பார்க்கணும் முன்னாடி அதே இது வந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு ஆசைப்பட்டால் நமக்கு வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸ் பண்ண நான் நினைக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறோம் அல்லது ஒரு டீ கடை வைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஒரு காசு இல்லாமல் நம்மளால் முதலீடு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா. அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அடுத்தபடி பார்க்கும்போது மார்க்கெட் பிளேஸ். ஓகேங்களா. ஒரு இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் பிளேஸ் தேவைப்படுது. சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம கடை வச்சுட்டு இருந்தோம்னா சேல்ஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து மக்கள் கூடுற இடமா இருக்கணும். அந்த இடத்துல வந்து போய் பார்க்கும்போது அதுக்கான வாடகை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. மார்க்கெட் பிளேஸாக நம்ம பார்த்து வந்து அந்த கடையை இருக்கணும். அடுத்தபடியே பார்க்கும்போது எம்ப்ளாயி டு ஆப்ரேட். நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, நம்ம கடையை வைக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெஸ்ஸையை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னாக்கா பரோட்டா மாஸ்டர் இருப்பாங்க,
ஸோ வந்து அவங்க நம்ம கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக தேவை. நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதுபடி பார்க்கும்போது நம்ம வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து இது பண்ண முடியாது. ஒரு காலையில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து அது முடிக்கிறப்ப நைட் வரைக்கும் அந்த கடையை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இல்லாட்டி என்ன ஆகும், அந்த கடை வந்து சேல்ஸ் ஆகுமா ஆகாது நமக்கு தெரியாது. ஸோ வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் அது பொறுமையாக இருந்து அந்த இது நான் ரன் பண்ணணும். அடுத்தபடியே பார்க்கும்போது நோ இன்கம். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம், ஒருத்தர் வந்து புரோட்டா கேட்குறாரு, ஒருத்தர் வந்து தோசை கேட்குறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக போட்டு தந்தே ஆகும். கண்டிப்பாக அதில் ஒர்க் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் நடந்தால் மட்டும்தான் அதில் வந்து நமக்கு இன்கம் வரும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து 100%. ஆனால் ஜீரோ வந்து நமக்கு ரிஸ்க் 100%, இன்கம் வந்து நமக்கு தெரியாது. 10 to 20% நமக்கு லாபம் இருக்கலாம். நான் லாபத்தை மட்டும் சொல்கிறேன். 10 to 20% அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் உடனே நமக்கு அந்த இன்கம்லாம் கிடைக்குமானா கிடைக்காது. நமக்கு அதுக்காக பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த நமக்கு ஒரு ப்ராஃபிட் வர இருக்கும் அந்த பிஸ்னஸில் நம்ம பொறுமையாக இருந்தால் பண்ணிடணும். ஆனால் இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பொறுத்தளவுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் லோ காஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? லோ காஸ்ட் என்ட்ரிங்கிறது ஜீரோ காஸ்ட் என்ட்ரி. நம்ம ஆசியம்னு பொறுத்தளவுக்கு ஜீரோ காஸ்ட் என்ட்ரி தான். ஏன் ஜீரோ காஸ்ட் என்ட்ரின்னு சொன்னால், ஏன் 2000 கட்டுறோம்ல அப்படின்னாக்கா 2000 நீங்கள் கட்டல, அதுக்கான பொருள் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஜீரோ காஸ்ட் என்ட்ரியில் நம்ம உள்ளே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நோ மார்க்கெட்டிங் ப்ளஸ். உங்களுக்குன்னு ஏதாவது மார்க்கெட்டிங் ப்ளஸ் தேவைப்படுதா அப்படின்னா இதுவுமே தேவைப்படல. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் போய்ட்டு ஒரு நபரை சந்திக்கிறீங்க, இல்லை பொருளை போய் சேல்ஸ் பண்ணுறீங்க, நீங்களாக போய்ட்டு பண்ணுறீங்க, அல்லது ஸ்டோருக்கு வந்து அவங்கள வர வச்சு பண்ணுறோம். தனியாக மார்க்கெட் ப்ளேஸ்ன்னு தேவையில்லை. ஸ்டோரே இல்லைனாலுமே இந்த பொருளை வந்து நீங்கள் அவங்க காட்டி பொருளை கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நோ எம்ப்ளாயி. நம்மளுக்கு கீழே வந்து யாரும் எம்ப்ளாயி தேவைப்படுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாயெல்லாம் யாருமே தேவைப்படல. நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே செல்ஃப் மோட்டிவில் நம்மளே என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பொருளை வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த பொருளை ரீச் பண்ணுறோம் அந்தளவுக்கு நமக்கு வந்து கெயின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்மளே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். அடுத்தபடியே பார்க்கும்போது ஓன் டைமிங். நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இந்த டைம் வந்து இந்த டைம் வரைக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நமக்குன்னு ஒரு ஓன் டைமிங் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒருவேளை நம்ம காலையிலேருந்து வேறு ஒரு வேலையாக இருக்கிறோம், ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது, நமக்கு வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த டைமில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு ஓன் டைமிங். நம்ம எப்போ நமக்கு டைம் இருக்கோ அப்போ பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஓன் டைமிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உறங்கி கொண்டு இருக்கும்போதும் நமக்கு ஒரு வருமானம் வருமா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் பேசிவ் இன்கம். நம்ம உறங்கி கொண்டு இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து மாதம் ஒரு காசு வந்து விழுந்துட்டே இருக்கும் அப்படின்னாக்கா அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக சாத்தியமாக இருக்குது. அடுத்தபடியே பார்க்கும்போது ரிஸ்க் வந்து 0%, இன்கம் வந்து 100%. ரிஸ்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ரிஸ்க் வந்து எப்படி 0% சொல்கிறீங்க, நம்மளும் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம்ல. இப்போ எல்லாத்துக்கும் போய் இந்த பிஸ்னஸ் வந்து பற்றி சொல்கிறோம், போய் பொருளை சேல்ஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஜாயின்ஸ் கொடுக்கும், நம்மளும் ரிஸ்க் எடுக்கிறோம்ல அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அந்த ரிஸ்க் எடுக்கிறோம், போக அந்த ரிஸ்க் வந்து அப்படி கம்மியாகிட்டு வரும். ஸோ வந்து ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து ரிஸ்க் வந்து நமக்கு 0% ஆகிடும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு இன்கம் வந்து 100% இருக்கும். ஸோ வந்து அதில் ஆசியமில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஆசியமில் கண்டிப்பாக சாத்தியமான விஷயம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்கம். நமக்குன்னு ஒரு லிமிட்டட் இன்கம்லாம் கிடையாது. ஸோ வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது வந்து வேறு ஏதாவது பண்ணும்போது நமக்கு ஒரு லிமிட்டட் இந்த இன்கம் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஆனால் இதில் வந்து ஆசியமில் பொறுத்தளவுக்கு அன்லிமிட்டட் இன்கம் வந்து இதில் வந்து எனக்கு வரலாம். ஓகே. அதுபடி பார்த்தீங்கன்னா டேரக்ட் செல்லிங். ஸோ வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொன்னால், இப்போ நான் இது இருக்க சொன்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் டேரக்ட் செல்லிங் சொன்னால் நிறைய பேர் இருக்குது. பார்ட்டி பிளான், சோசியல் காமர்ஸ், சோசியல் மார்க்கெட்டிங், டேரக்ட் சேல்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், சோசியல் செல்லிங், MLM, இந்த மாதிரி நிறைய இது சொல்கிறாங்க. ஸோ MLM அப்படின்னு சொல்லும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும்போது யாரும் வந்து அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் சொன்னால், அதை பற்றி தான் நிறைய பேர் அதை நான் காசு கட்டியிருக்கேங்க, காசு கட்டி நான் என்ன பண்ணிட்டேன், அதில் வந்து இழப்பாயிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நானே இதை பற்றிலாம் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி காசு கட்டி ஜாயின் பண்ணுங்க, அதில் வந்து நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆசியமில் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக 0% இருக்குது. என்ன ரீசனாக்கா, அந்த டேரக்ட் செல்லிங் அப்படிங்கிறத 100% வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை 100% ஃபாலோ பண்ணுற ஒரே நிறுவனம் ஆசியம் மட்டும் தான். ஓகேங்களா? ஆசியமில் வந்து டேரக்ட் செல்லிங்னா ஆசியம் சொன்னால் ஆசியம்னா டேரக்ட் செல்லிங். ஓகேங்களா? ஆனால் இந்தியாவில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையாக பண்ணக்கூடிய டேரக்ட் செல்லிங் ரொம்ப கைவிட்டு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. 2-3 தான் இருக்குது. அதுலேயும் வந்து ஆசியம் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் மக்களுக்கு வந்து நம்பிக்கையான ஒரு நிறுவனம் இப்போ வரைக்கும் செயல்படுத்திருக்குது. ஸோ வந்து இதில் வந்து காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஓகே. அடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது 2022 எடுத்த டேட்டாவில் ஆசியம் டாப் 10 டேரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஆசியம் நம்பர் 2 இருக்குது. ஸோ வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு சீக்கிரம் வரும்போது அதோட க்ரோத் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதே க்ரோத்தில் வந்து ஆசியம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் 2-3 வருஷத்துலேயே ஆசியம் டாப் 1ல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. வந்து கம்பெனியை பற்றி ஸோ நம்ம என்ன ஸ்லைஸ் இருக்குது, பட் வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நம்பர் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன சொன்னால், ஆசியம் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்.
இல்லைங்களா? அப்போ நம்ம இதே இப்போ இந்த பொருள்லாம் பார்க்கும்போது இந்த இதில் இருக்க எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம மார்னிங் டு குட் நைட், காலையில் எந்திரிக்கிறது வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு நபருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே ஆசியமில் இருக்குது. ஸோ வந்து கம்பெனி வந்து இந்த பொருள் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ப்ரெஷர் பண்ணல. ஓகேங்களா? எல்லாருக்குமே பேஸ்ட் தேவைப்படுது, எல்லாருக்குமே சோப்பு தேவைப்படுது, எல்லாருக்குமே பிஸ்கெட் தேவைப்படுது, ஸோ எல்லாருக்குமே காஃபி தேவைப்படுது, எல்லாருக்குமே டீ தேவைப்படுது, எல்லாருக்குமே எல்லா பொருளும் தேவைப்படுது. அப்படிப்பட்ட பொருளை கொடுத்து தான் வந்து ஆர்சிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒருத்தருக்கு இந்த பிஸ்னஸை பற்றி போய் சேர்த்தும் போது புதுசாக ஒரு பொருளை போய் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே காலையில் குளிக்கிறாங்க, எல்லாமே காலையில் பல் விளக்குறாங்க, எல்லாமே காஃபி போட்டு குடிக்கிறாங்க. ஸோ இந்த பொருள் அந்த பொருளுக்கு மாற்றம் இந்த பொருள் யூஸ் பண்ணுங்கள். ஏன் மாற்றம் யூஸ் பண்ணணும்? அசோக் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து இது ஏன் இந்த மாதிரி கெமிக்கல் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கனால நம்ம உடம்புல வந்து இவ்வளோ வியாதிகள் வரும். அதனால் அது வேண்டாம், இந்த பொருள் யூஸ் பண்ணுங்கள் இப்படி சொல்லி ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ ஈஸியாக மக்களுக்கு இந்த பொருள் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் சொன்னால் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு கூட நம்ம ஆசையை நம்மளும் அதை புரிஞ்சு பண்ணி ஸோ மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு மக்களுக்கு வந்து மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்கிறோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கான வருமானத்தையும் இதில் வந்து நம்ம சம்பாதிக்கிற வாய்ப்பு அருமையாக இருக்குது. இந்த கூடி நம்ம அனைவரும் சேர்ந்து செய்யணும் என்ற கூறி இந்த வாய்ப்பு